ரயில்வே வாரியத்தின் விருது அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய அதிகாரி ஜாஃபர் அலி, இக்கட்டான சூழலில் பயணிகளை பாதுகாப்பாக உணர வைப்பதே சவாலாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா ஒரு ரயில் உள்ள வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், அந்த ட்ரெயினுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் பொறுப்புன்ற வகையில சொல்றாங்க. நீங்க அங்க வந்த பயணிகள்கிட்ட முதல் கட்டமா என்ன சொன்னீங்க, என்ன தகவல் தெரிவிச்சீங்க? ஏன்னா பயணிகள் எல்லாருமே ரொம்ப நேரமா ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது, இந்த ட்ரெயின் ஏன் இன்னும் புறப்படல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரியல. இரவு நேரம் வேற, 9 மணிக்கு மேல இருக்கும்போது ரொம்ப நேரம் நிக்குதுன்றதான் சொன்னாங்க. நம்ம முதல் கட்டமா இந்த ட்ரெயின் ட்ராக்ல ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அதன் பிறகான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இப்ப நீங்க சொன்ன பஸ் வச்சு கொண்டு போறதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க, அதுவும் பாதியில அது சரியா முடியல, அதுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்றீங்க. இப்போ இந்த சூழல்ல உங்களோட பொறுப்பு என்னவா இருந்துச்சுங்க? என்னுடைய பொறுப்பு என்னன்னா, அந்த மக்களை அமைதிப்படுத்தணும், அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், அவங்க பாதுகாப்பாக இருக்காங்கன்னு உணர்த்தணும். ஏண்டா விடிய விடிய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, தண்ணி லெவல் வெளியே கூடுது, ரயில்வே ஸ்டேஷனில் கிடையாது. ஆனால் மக்கள் பயப்படுறாங்க. அதாவது தண்ணி இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் ட்ரெயினுக்குள்ளேயும் வந்துடும், அதுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் வராது, இது எந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுது, நம்ம சென்டரில் ஹையஸ்ட் லெவலில் இருக்கோம், அதனால் பாதுகாப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்குமா பார்ப்போன்னு தான் சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அதுக்கு வழியே இல்லை, அது சரி பண்ண 10 நாள் ஆகும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தெரிஞ்சது. இதுக்கடையில் மதுரை கண்ட்ரோல் ஆஃபீஸில் கூப்பிட்டு காலையில் டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி மதியம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அவங்க எல்லாமே செஞ்சு முடித்தாங்க. ஆனால் காலையில் வெள்ளம் தாமிரபரணி உடஞ்சி ஃபுல்லாக ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துச்சு, யாருமே ஃபர்தராக மூவ் பண்ண முடியல. அதனால் மக்கள் கஷ்டம்தான். என்கிட்ட முறையிட்டாங்க, நம்ம சொல்கிறத சொல்லி கடைசியில் ஹெலிகாப்டர் வழியாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்க ரயில்வே போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் அது ஈவினிங் 5 மணிக்கு வந்த ஹெலிகாப்டர் கூட கிளைமேட் சரியில்லாமல் திரும்பி போச்சு. அப்புறம் மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க, பேசஞ்சர்ஸ். இவன் பொய் சொல்கிறான்ற நிலைமைக்கு கூட வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாரும் அமைதிப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் பக்கத்து ஊர் புதுக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. புதுக்குடியில் ஊரில் உள்ள கிராம மக்கள் கோயிலில் வச்சு ஒரு சாப்பாடு கொஞ்சம் சமைச்சு ஆளுக்கு ஒரு அரை வயிறு இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பெரியவர்கள் 80 பேர் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு பரிதாப சூழ்நிலை. நம்ம நிலைமையும் அப்படி தான். அதனால் ஈவினிங் 4 மணி போல் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதனால் எனக்கும் சேஃப் ஆகிட்டு அவங்கள அதுக்கு பிறகு அடுத்த நாள் நைட்டு 2வது தகராறு பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்கள சமாளித்து உட்கார வச்சிருக்கோம்.